கழகம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அரசுக்காக தேர்தலில் போட்டி இல்லைன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டி. அதனால இது எல்லாத்தையும் நீங்க சொல்றபடியே நாம இப்ப விவாதிக்கிறதுக்கு தேவையில்லை. நாம் எப்ப விவாதிக்கணும் அதை பற்றி? சட்டமன்ற தேர்தல். காரணம் என்னன்னா, அவர் அரசியல் மூலமாக மக்கள் சேவை செய்யணும்னு விரும்புறாருன்னு தெரியுது. வரவேற்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேல அவர் இஷ்யூஸ்க்கு அவரோட ரியாக்ஷன் வந்தா அப்ப நாம ரியாக்ட் பண்ணலாம். இப்ப வந்திருக்கிறவர் அரசியல் மூலமா மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புறார். நல்ல எண்ணம், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இல்ல, அதாவது நீங்க சொல்லும் பொழுதே கேள்வி நல்லா தான் கேட்டீங்க, துவங்கினீங்க. அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தை நான் விமர்சித்திருக்கிறேன். காரணம், உங்களுக்கு இதை மெமரியை ரிஃபர்பிஷ் பண்றதுக்குன்னு சொல்லணும்னா, இந்தியாவில் கல்வி இலவசம், ஏழை எளிய மக்களுக்கு கல்வி இலவசம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இலவசமாக கொடுக்கணும். அதே மாதிரி மருத்துவம் இலவசம். இதை டிஸ்டார்ட் பண்ணி கருத்துக்கள் இருக்கும் பொழுது நாம் சொல்கிறோம் இல்லை, உண்மையில சிங்கப்பூர், அது மலேசியா சொன்னாரா சிங்கப்பூர் சொன்னாரான்னு, அங்கெல்லாம் நீங்கள் இம்மீடியட்டாக அட்மிட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல்ஸில். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இட்ஸ் நாட் ஃப்ரீ ஆல்சோ. அதனால அதை சொன்னோம். நம்ம அந்த படத்தில் வந்த கருத்தை நாம் சொல்லப்போனால் நம்மளோட விளக்கத்தை கொடுத்தோம், அவ்வளவுதான். அதனால இப்போவும் அவர் கட்சி பேர் அறிவிச்சிருக்கார், அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். நான் அதனால என்னோட ரியாக்ஷனை அந்த அளவில் நிறுத்திக்க விரும்புகிறேன். ஓ, நீங்க ப்ரமோட் பண்ண நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், அப்பவும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், அதனால கூடித்து அப்படின்னு நான் கிளைம் பண்றதுக்கும் விரும்பல. என்ன, அது தவறுன்னு நான் நினைக்கல. அன்னைக்கு அந்த படத்தில் இருந்த கருத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது, உண்மை நிலை என்னன்றது சொல்ல வேண்டியது சொன்னோம். இன்னைக்கு அவர் அரசியல் மூலமா மக்கள் பணியாற்ற விரும்புறார், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், அவ்வளவுதான். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் திமுக தமிழக அரசு நீங்க ஒன்னு பாசிட்டிவ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தின நெகட்டிவிட்டி எந்த ஒப்பீனியனும் மக்கள்கிட்ட இல்லை. ரெண்டாவது, காங்கிரஸ்லேருந்து யாரோ தலைவர் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்களுக்கு கற்பனை கூட இல்லை. ஏன்னா அது நடக்காது. என்னுடைய காலஞ்சென்ற நண்பர் திரு காளிமுத்து அவர்கள் மாதிரி சொல்லணும்னா கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி பூவாது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. அவர் சொன்னது, நான் சொன்னதில்லை. அதை நான் இப்போ என்டார்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான்.